பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 36 மற்றும் 37. திரண்டு இருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 3 மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி உமது உன்னதமான பிரசன்னத்தை உணர்ந்து உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்க அருமையான இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே உம்மை நோக்கி வர தகுதி அற்றவர்களாக இருந்த பொழுதும் எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்ற விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்கள் நடுவில் வீற்றிருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கே 2 3 என் பெயரால் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இதோ எங்கள் நடுவிலே நீர் இருக்கின்றீர். எங்கள் நடுவில் அமர்ந்து எங்களோடு நீர் உறவாடுகின்றீர். எங்களுடைய குரலை கேட்பதற்காக வந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அநேக நேரங்களில் யார் எங்களுடைய பேச்சை கேட்பார்கள்? யாரிடம் என்னுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்வேன்? யாரிடம் போய் நான் ஒரு ஆறுதல் பெறுவேன் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே. கோயில் கோயிலாக அலைந்து ஆண்டவரே உம்மை தரிசிக்க வந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அவற்றில் கிடைக்காத நிம்மதி இந்த நாளிலே உம்மை நோக்கி அமர்ந்து அதிகாலையிலே தினமும் உம்மை தேடக்கூடிய நேரத்திலே அதில் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நடக்க எங்களை நீர் பழக்கி வைத்து இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீரே பெரியவரும் உயர்ந்தவருமாக இருக்கின்றீர். இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர். ஒரு ஏழை மகனாக நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்தீர். ஆனால் நீர் ராஜாதி ராஜாவாக வந்து எங்களை தீர்ப்பிடும் பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இருப்போம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே திருச்சபை உற்று கவனிக்கும் பொழுதும் திருச்சபையில் பரிசுத்தம் இல்லை என்பதை அநேக பேர் அறிந்தும் இருக்கிறார்கள். குருக்கள் நடுவிலே பரிசுத்தம் இல்லை, அருட்சகோதர சகோதரிகள் நடுவிலே பரிசுத்தம் இல்லை, ஆயர்கள் நடுவிலே சுத்தம் இல்லை, உண்மையான வாழ்க்கை இல்லை என்பதை அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய திருச்சபையிலே எந்த ஒரு அசுத்தமும் தங்கி இருக்க கூடாது என்பதிலே நீர் உறுதியாக இருக்கின்றீர். எனவே உமது கல்வாரி இரத்தம் தாய் திருச்சபையின் மீது ஊற்றப்படுவதாக, அனைத்து ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரி சகோதர சகோதரிகள் மீது ஊற்றப்படுவதாக, ஒவ்வொருவரும் தூய்மை அடைய வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் நீர் நற்செய்தி பணிக்காக அழைத்திருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் உமது மகனாக மகளாக வாழ நீர் அழைத்திருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உமது அருகில் வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை உமது பாதையில் நடத்தி பரிசுத்த வல்லமையோடும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடும் பரிசுத்த ஆவியானுடைய கனிகளையும் மரங்களையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் அனுப்புகின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, உண்மையிலே மனம் அருந்தி நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், உண்மையிலே என்னுடைய பங்கு ஃபாதர் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றே சொல்லி யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பீராக. உமது கல்வாரி ரத்தம், உமது பரிசுத்த ரத்தம், மாசு மறுவற்ற ரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படும்படியாகவும் ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பங்களில் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, பாவ மன்னிப்பிற்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை அனைவரையும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி.
உமது கல்வாரி இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம், உமது பரிசுத்த இரத்தம் அவர்களை கழுவுவதாக. உண்மையிலே அவர்கள் கழுவப்பட்டு என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, மக்களை பார்த்த உடனே ஆயரில்லாத ஆடுகளை போல் இருந்த அவர்கள் மீது பரிவு கொண்டீரே சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, திருச்சபையின் மீது நீர் பரிவு கொண்டு இருக்கின்றீர். அநேக பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆயரில்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள். சாத்தான் செய்யக்கூடிய தீமைகளிலே துணை போகக்கூடிய பிள்ளைகள் உண்டு. உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை துளைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அறுவடை மிகுதியாக இருக்கிறபடியினால் இறை அழைத்தலை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களிலே இறை அழைத்தலை கொடுப்பீராக. பிள்ளைகள் எழுந்து ஜொலிக்கவும், பிள்ளைகள் அனைவரும் என் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொள்ளவும், பிள்ளைகள் அனைவரும் ஒருமனப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழவும், குடும்பங்களில் இருந்து அநேக பேரை உமது நற்செய்தி பணிக்காக அழைத்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மனக்கவலையோடும் வேதனையோடும் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். நான் ஒதுக்கப்பட்டு விட்டேனே, நான் வெறுக்கப்பட்டு விட்டேனே, என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து போய் விட்டாலே, என்னுடைய கணவர் இன்னொருவரோடும் இன்னொரு தொடர்பில் இருக்கிறாரே, அவர் நான் சொல்வதை கேட்பது இல்லையே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய குடும்பம் அலக்களிக்கப்பட்டு விட்டது. மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்தை நீர் பிளவுபடுத்த வரவில்லை, அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் நீர் அழைத்து இருக்கின்றீர். ஒவ்வொருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்து நீர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்ட தெய்வமாக இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலே பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இருப்பார்களாக. அனைவரும் என் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வார்களாக. யோவான் 10:10 சொன்னதுபடி திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் என்று திருடர் வேறு எதுக்கும் வருவது இல்லை, ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் நிறை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக நல்ல ஆயர் தன்னுடைய ஆடுகளை அந்த உயிர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை அறிந்து புரிந்து கொண்டவராக நீர் எங்களை தேடி வந்து எங்களுக்காக கல்வாரியிலே உம்மை தகன பலியாக ஒப்பு கொடுத்து முழுவதுமாக அர்ப்பணித்து உமது வாழ்க்கையே நீர் கொடுத்தீரே அப்பா, பரிசாக கொடுத்தீரே ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இழந்து போய்விடக் கூடாது தகப்பனே. திருடனுடைய கரங்களில் விழுந்துவிடக் கூடாது தகப்பனே. கொல்லக்கூடியவனுடைய கரங்களில் விழுந்துவிடக் கூடாது தகப்பனே. பரிசுத்த வாழ்க்கை வாழவும், உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக உருமாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அருட்சகோதர சகோதரிகள், குருக்கள், ஆயர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். நான் ஒரு அனாதை போல முதியோர் இல்லத்தில் இருக்கிறேனே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே. நான் இளமையனாக இருந்த பொழுது, ஒரு பங்கு தந்தையாக இருந்த பொழுது அநேக காரியங்களை செய்தேனே. மக்கள் என்னை தேடி வந்தார்களே, எல்லோரும் என்னை புகழ்ந்தார்களே. இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு குஞ்சி போய் இருக்கிறேனே, குறுகி போய் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே, மன்றாடக்கூடிய அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். மது கல்வாரி ரத்தம், மது மாசு மறுவற்ற ரத்தம், மது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட பத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அருமையான இந்த நாளிலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அன்னு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுதே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.